Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha Kitchen. இன்னைக்கு நம்ம Zuha Kitchenல ஒரு இட்லியை வச்சு ரொம்ப சூப்பரா ஒரு டிஃபன் ரெசிபி செய்ய போறோம். டின்னர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். முட்டை கொத்து இட்லி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். உங்கள்ட்ட இருக்க லெஃப்ட் ஓவர் இட்லியில கூட இத செய்யலாம். இல்ல ஃப்ரெஷ் இட்லிலயும் செய்யலாம். எதுல செஞ்சாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கிச்சனை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் 10லேருந்து 12 இட்லிஸ் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக குடமிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இல்லாட்டி இதை வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா அந்த குடமிளகாலாம் சாஃப்டாக வேகிற அளவுக்கு வெந்துடட்டும். ஒரு சின்ன சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தா நல்லா இருக்காது. இப்போ இதில் வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் கறி மசாலா தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் காரத்துக்கேற்ப இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட வந்து கறி மசாலா இல்லாட்டி சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா அந்த மாதிரி இருக்குல்ல, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இல்லை சேர்க்காமையும் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். இதில் வந்து நான் 2 முட்டையை உடைச்சி ஊற்றிக்கிறேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஆன பிறகு அந்த இட்லிஸை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஃபைனலாக இதில் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் காரத்துக்கு காரம் பத்தாதனால நான் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலையை பிச்சு உள்ளே சேர்த்துக்கலாம். இது மோஸ்ட்லி தவாவில் தான் செய்வாங்க. மதுரை சைடு இது ரொம்ப ஃபேமஸ். ஹோட்டல்லலாம் வந்து பெரிய தவா இருக்கும், அதில் தவாவில் செய்வாங்க. நம்ம வீட்டில் செய்கிறனால தவா பெருசாக இல்லாதனால கடாயில் செஞ்சுருக்கேன். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான முட்டை கொத்து இட்லி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு சிம்பிளான ரெசிபி. இட்லிக்கு சட்னி, சாம்பார் அப்படி இல்லாமல் நம்ம முட்டை போட்டு செய்கிறப்ப வந்து டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரெகுலராக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான டின்னராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜுஹா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.